நம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குரல் இருக்கு. அது நம்ம கனவுகளை பற்றியும் பயங்களை பற்றியும் நம்ம சக்தியை பற்றியும் பேசுது. இதுதான் நம்பிக்கைங்கிற குரல். இந்த குரலை கேட்டா அற்புதமான விஷயங்கள் நடக்கும். சவால்களை சமாளிக்க நமக்கு பலம் கிடைக்கும். நம்ம ஆசைகளை தொடர தைரியம் வரும். தன்னம்பிக்கைனா திமிரு பிடிச்சவங்களா இருக்கிறது இல்லை, அது உள்ள இருந்து வர்ற ஒரு அமைதியான பலம். கஷ்டமான நேரத்திலையும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது தான் தன்னம்பிக்கை. நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிறது தான். தன்னம்பிக்கைக்கு அடிப்படையே மதிப்பு. நம்மளை நாம எவ்வளவு மதிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம மதிப்பு, திறமை, தனித்துவம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் இது. நம்ம மேல நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கை வெளியே தெரியும். நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். சந்தேகங்களும் பயமும் நம்ம மனசுல வரலாம். ஆனா அந்த குரலை அமைதிப்படுத்த கத்துக்கணும். நம்மளை நாம உற்சாகப்படுத்திக்கணும். எனக்கு திறமை இருக்கு, நான் மதிப்புக்குரியவன், நான் வலிமையானவன். இதெல்லாம் தன்னம்பிக்கைங்கிற விதைகள். இதை உங்க மனசுல உறுதியா நடுங்க. ஒரு வெள்ளை தாளோட ஒரு ஓவியரை நினைச்சு பாருங்க. என்ன வரைவாங்க? நம்பிக்கையோட இருந்தா எதிர்காலம் நம்ம கையில இருக்கிற வெள்ளை தாள் மாதிரி. நல்ல சந்தர்ப்பங்களையும் சாதிக்கிற வாய்ப்புகளையும் நாம தான் தேர்ந்தெடுக்கணும். நம்பிக்கை ஒரு பெரிய சக்தி. அது நம்மளை உற்சாகப்படுத்துது, கஷ்டங்களை தாண்டி போக உதவுது. நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை அணுகினா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நல்ல ஆதரவு கிடைக்கும், நம்ம இலட்சியத்தை அடைய முடியும். நம்ம எல்லாருக்குமே திறமைகள் இருக்கு. சில திறமைகள் ஒளிஞ்சிருக்கும், கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கும். சில திறமைகள்ல தோத்துடுவோமோன்னு பயப்படுவோம். ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பெரிய விஷயங்களை சாதிக்கிற சக்தி இருக்கு. என்னால முடியுங்கிற சக்தியை தழுவுங்க. இந்த 2 வார்த்தைகள் உங்க வாழ்க்கையையே மாற்றும். இந்த திறமையை கத்துக்க முடியும். இந்த தடையை தாண்டி போக முடியும். நான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். உங்க திறமைகள் மேல நம்பிக்கை வச்சா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஜே ரவுலிங் சந்தேகங்களை கடந்து இலக்கிய வெற்றிக்கு. ஒரு தனிமை தாய் பணக்கஷ்டத்தில் போராடுறாங்க, புத்தக வெளியீட்டாளர்களால தொடர்ந்து நிறுத்தப்படுறாங்கன்னு நினைச்சு பாருங்க. அந்த நிலைமையில தான் ஹாரி பாட்டர் கதையை எழுதின கே ரவுலிங் இருந்தாங்க. ரவுலிங் எளிதா விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க கதை மேல நம்பிக்கை வச்சாங்க. சந்தேகத்தையும் தோல்வியையும் தாண்டி முன்னேறினாங்க. அவங்களோட தன்னம்பிக்கையும் திறமை மேல உறுதியான நம்பிக்கையும் தான் உலகமே ரசிக்கிற ஒரு பெரிய கதையை உருவாக்குச்சு. ரைட் சகோதரர்கள் தன்னம்பிக்கையின் சிறகுகளில் பறத்தல். பறக்கிறது முடியாத காரியமா தோணுன காலத்துல ஆர்வில்லும் வில்பரும் பறக்கிற கனவு கண்டாங்க. அவங்கள நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க, கிண்டல் பண்ணாங்க. எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனா அவங்க கனவு மேல வச்ச நம்பிக்கை மாறவே இல்லை. தொடர்ந்து பல மணி நேரம் பரிசோதனை செஞ்சாங்க. அவங்களோட தன்னம்பிக்கை தான் அவங்கள உற்சாகப்படுத்துச்சு. முடியாதுன்னு நினைச்சதை சாதிச்சு காட்டினாங்க. ரைட் சகோதரர்கள் சந்தேகங்களுக்கு மேல பறந்தாங்க. நம்பிக்கையும் உறுதியும் இருந்தா நம்மளால அசாதாரணமான விஷயங்களை சாதிக்க முடியும்னு நிரூபிச்சாங்க. தடைகள் கல் மாதிரி இல்ல, படிகள் மாதிரி. வெற்றிக்கு போற பாதை நேர்கோடா இருக்காது. தடைகள், சவால்கள், சந்தேகங்கள் வரும். இதெல்லாம் தோல்விகள் இல்ல, வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். ஒவ்வொரு தடையும் நமக்கு முக்கியமான பாடத்தை கற்றுத்தரும். நம்ம பலவீனங்களை காட்டும், நம்ம திட்டங்களை சீர்படுத்த உதவும், நம்ம உறுதியை வலுப்படுத்தும். தடைகளை கல் மாதிரி இல்லாம படிகள் மாதிரி பாருங்க. அதிலிருந்து கத்துக்கங்க, வளருங்க. முன்னெப்போதையும் விட வலிமையாவும் நம்பிக்கையாவும் வெளியே வாங்க.
தன்னம்பிக்கை தோட்டத்தை வளர்த்தல். தன்னம்பிக்கை கிஃப்டா கிடைக்கிறது இல்லை, நாம வளர்க்கிற தோட்டம். அதுக்கு முயற்சி, பராமரிப்பு, தொடர்ச்சியான கவனிப்பு தேவை. தோட்டக்காரர் செடிகளை பார்த்துக்கிற மாதிரி நம்ம மனசையும் பார்த்துக்கணும். நல்ல எண்ணங்களோட இருங்க. உத்வேகமான கதைகள், உற்சாகமான பாட்டு, ஆதரவாக இருக்கிற மனிதர்கள் இருக்கிற சூழல்ல இருங்க. எதிர்மறை எண்ணங்களை மாற்றுங்க. பலவீனமான நம்பிக்கைகளை வலிமையான உறுதிமொழிகளா மாற்றுங்க. தொடர்ச்சியான முயற்சியால வலிமையும் உறுதியும் நிறைஞ்ச தன்னம்பிக்கை தோட்டத்தை உருவாக்கலாம். உங்க சக்தியை தழுவுங்க. பயணம் இப்போ தொடங்குது. நீங்க அற்புதமான விஷயங்களை சாதிக்க முடியும். உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கங்க. உங்க திறமைகளை தழுவுங்க. உங்க கனவுகளை எப்பவும் கைவிடாதீங்க. 1000 மைல் பயணம் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுல தான் தொடங்குது. இன்னைக்கே அந்த அடியை எடுத்து வையுங்க. சின்னதா தொடங்குங்க. ஒரு இலட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை நோக்கி முன்னேறுங்க. உங்க வெற்றிகளை கொண்டாடுங்க. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி. சவால்களை தழுவுங்க. தடைகள்ல இருந்து கத்துக்கங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நம்புறத நிப்பாட்டாதீங்க. உங்க சக்திக்கு அளவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எங்களுக்கு ஒரு லைக் அளிக்கவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மேலும் சிறந்த வீடியோ உருவாக்க உதவுகிறது.